Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக 15 மினிட்ஸுக்குள்ளே ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்டாக செய்யக்கூடிய ஒரு புடிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன புடிங் அப்படின்னு சொன்னால் காஃபி புடிங். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 10 கிராம் அகார் எடுத்திருக்கேன். அதாவது அது ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கப் தண்ணி ஊற்றி நான் அதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கொள்கிறேன். என்று சொன்னால் அது மெல்ட் பண்ணுற நேரம் டக்குன்னு மெல்ட் ஆகும், அதுக்கு தான். அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதோடு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் நீங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதையும் ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுருங்க. இது ரொம்ப ஈஸியான புடிங். வீட்டுக்கு டக்குன்னு இந்த யார் சரி வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக செஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கொள்கிறேன். அதுக்குள்ளே 1.5 கப் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஒரு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது உங்களுக்கு கூட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் குறைய ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட ஒரு 1/4 கப் அளவு கண்டென்ஸ் மில்க். ஏன் சுகரு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டென்ஸ் மில்க் ஒரு ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும், அதுக்கு தான். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சுட்டு வர ஸ்டேஜில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஊற வச்சோம் இல்லையா அகார், அதை எடுத்து லோ ஃப்ளேமில் மெல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்லா கரைஞ்சி வரணும், கண்ணாடி மாதிரி கரைஞ்சி வரணும். உங்களுக்கு இப்படி போட்டு கரைக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இதை தூள் பண்ணி எடுத்து கரைச்சி கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், இது நல்லா குறைவான தீயில நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். பார்ப்போம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அந்த மில்க் மிக்சருக்குள்ளே இந்த காஃபி மிக்சரை ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். வாசனையே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அகாரையும் இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், இது இன்னும் கரையலை, சின்ன திப்பி திப்பியாக இருக்குது. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க, 3ஐயும் சேர்த்து. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை செப்பரேட் கிளாஸ் பவுல்ஸையும் ஊற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய கண்ணாடி பாத்திரம் மாதிரி எடுத்து அதிலையும் ஊற்றிக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிறதால கீழே ஊற்றுறத நான் கொஞ்சம் வடிகட்டிட்டு தான் ஊற்றுறேன். பாருங்கள், அப்போ அந்த நுரைகள் மாதிரி இருக்குது, அதுவும் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறமா எல்லாம் ஃபுல்லானதுக்கப்புறம் மேலே கடைசியாக ஊற்றுறதை மட்டும் வடிகட்டாமல் ஊற்றுனேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருந்தது. பாருங்கள், அதுக்கப்புறமா எல்லாம் சூடானதுக்கப்புறமா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பரான சாஃப்டான நல்ல காஃபி ஃப்ளேவரோட காஃபி பிடிச்ச ஆக்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த புடிங் ஈஸியாக செய்யக்கூடியது. கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த போஸ்ட் பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை.